வணக்கம். ஆன்மீக செய்திகள். சைவத்தில் 63 நாயன்மார்களில் பெண் அடியாரும் ஈசனால் அம்மையே என்று அழைக்கப்பட்டவர் காரைக்கால் அம்மையார். அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பிரதிபலிக்கும் வகையில் ஆண்டுதோறும் ஆவணி மாதத்தில் மாங்கனி திருவிழா காரைக்காலில் வெகு விமரிசையாக நடைபெறும். இந்த ஆண்டு மாங்கனி திருவிழா நேற்று துவங்கியது. முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றான புனிதவதியார் என அழைக்கப்பட்ட காரைக்கால் அம்மையார் பரமதத்தர் திருமணம் இன்று நடைபெற்றது. திருமணத்தை சிவாச்சாரியார்கள் சைவ முறைப்படி நடத்தி வைத்தனர். திரளான பக்தர்கள் விழாவில் கலந்து கொண்டனர். விழாவை முன்னிட்டு மூலவர் சந்தனக்காப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இன்று மாலை வெள்ளைச்சாற்று புறப்பாடு நிகழ்ச்சி நடக்கிறது. நாளை சிவனடியார் கோலத்தில் வீதி உலா வரும்போது பக்தர்கள் மாங்கனிகளை இறைத்து இறைவனை வழிபடும் நிகழ்ச்சி நடைபெறும். திருக்கல்யாண விழாவில் அமைச்சர் திருமுருகன், எம்எல்ஏ நாஜிம் மற்றும் கோயில் அதிகாரிகள் மற்றும் பக்தர்கள் பங்கேற்றனர். புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் நேற்று ஆணி மாத பிரதோஷ வழிபாடு நடந்தது. 12 வகையான திரவியங்களால் நந்திக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து மகா தீபாராதனை காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் நந்தி பகவானை வழிபட்டனர். மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பு சார்பில் மகா பெரியவர் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகா சுவாமிகளின் திருநட்சத்திரமான அனுஷ உற்சவம் மதுரை SS காலனி SMK திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. விழாவையொட்டி மகா பெரியவர் விக்கிரகம் மற்றும் வெள்ளி பாதுகைக்கு திருமஞ்சன திரவிய பொடி, மஞ்சள் பொடி உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து ருத்ராபிஷேகம் நடைபெற்றது. நிகழ்வினை சந்தோஷ் சாஸ்திரிகள் தலைமையிலான வேத விற்பனர்கள் நடத்தினர். ஏற்பாட்டினை மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு செய்திருந்தார். பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. மானாமதுரை மேலப்பிடாவூர் முத்தையா அய்யனார் கோவிலில் 11 ஆண்டுகளுக்கு பின் புரவி எடுப்பு திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. ஜூலை 1ஆம் தேதி பக்தர்கள் காப்பு கட்டி விரதம் துவங்கினர். காப்பு கட்டிய பக்தர்கள் நேற்று மானாமதுரையில் இருந்து குதிரை, மாடு மற்றும் சுவாமி உருவ பொம்மைகளை தலையில் சுமந்து கோவிலுக்கு பாத யாத்திரை சென்றனர். மழை பெய்து விவசாயம் செழிக்க சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. புரவி எடுப்பு விழாவை முன்னிட்டு நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளை பக்தர்கள் கண்டு ரசித்தனர். அன்னதானம் வழங்கப்பட்டது.
மானாமதுரை மேலலெட்டூர் சொர்ணவோரீஸ்வரர் கோவில் ஆணி பிரம்மோற்சவம் 30ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. சாந்தநாயகி சமேத சொர்ணவாரீஸ்வரர் சிறப்பு அலங்காரத்தில் தேரில் பிரவேசித்தனர். பக்தர்கள் சிவசிவ கோஷம் முழங்க தேரை வடம் பிடித்து இழுத்தனர். நாகூரில் பழமை வாய்ந்த நாகநாதர் கோயில் உள்ளது. இதன் தேர் திருவிழா கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவையொட்டி தினமும் சுவாமி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான இன்று தேரோட்டம் நடைபெற்றது. நாகூர் தேரடி வீதியில் தொடங்கிய தேரினை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து பக்தி பரவசம் அடைந்தனர். ஆரூரா, தியாகேசா என பக்தி பரவசத்தோடு பக்தர்கள் தேரினை முக்கிய வீதிகள் வழியாக வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர். விழாவையொட்டி இன்று உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டது. காரைக்கால் காமராஜர் வீதியில் நூற்றாண்டு பழமை வாய்ந்த அந்தோணியார் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தின் ஆண்டு பெருவிழா கடந்த 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. முக்கிய விழாவான தேர் திருவிழா நேற்று நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் அந்தோணியார் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக பவனி வந்தார். காரைக்கால் மாவட்ட முதன்மை பங்குத்தந்தை பால் ராஜ்குமார், துணை பங்குத்தந்தை சுவாமிநாதன் செல்வம் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. விழாவில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி அந்தோணியாரை வழிபட்டனர்.